எல்லோருக்கும் வணக்கம். நான் ஒரு மூத்த குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சோமசேகர், பாஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் அண்ட் சென்னை சிட்டி சாப்டர் குழந்தைகள் மருத்துவ குழுமத்தினுடைய தலைவர் 2019. இப்பொழுது பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். இந்த மாத்திரை அப்படின்ற பொழுது மாத்திரை மருந்து நம்ம செலுத்தக்கூடிய ரூட்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது இன்ஜெக்டபிள் ஃபார்ம் இருக்குது, தட் இஸ் பேரண்டல் ஃபார்ம். அடுத்தது ஓரல், வாய் வழியா. அடுத்தது ரெக்டல். சில வெளிநாடுகள், மேலை நாடுகள், வளர்ந்த நாடுகள் எல்லாம் இந்த ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெக்டல், த்ரூ ரெக்டம் வழியாகவும் நம்ம மருந்துகளை செலுத்த முடியும். இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் ஒரு பாப்பா நான் 1 இயருக்கு முன்னாடி பார்க்கும்பொழுது, அதாவது ரம்யா என்ற திரு சரத்குமார் அவர்களுடைய குழந்தை, அதாவது சாகித்யன், இவங்களுடைய குழந்தைய நான் சின்ன ஒரு தடவை எங்கேயோ பார்த்துட்டு அப்புறம் தென் கேள்விப்பட்டு பல்லாவரத்துக்கு கிளினிக் கூட்டு வந்தாங்க. நான் பார்க்கும்பொழுது அந்த குழந்தைக்கு வயிற்றுப்போக்கு, வாந்தி பேதி, ஹிஸ்டரி எலிசிட் பண்ணும்பொழுது ஒரு தடவை ஃபீவர் ஃபிக்ஸ் வந்திருக்கிறதாக சொன்னார்கள். அப்பொழுது நம்ம வாந்தின்னு எடுத்துக்கிட்டோம்னா மாத்திரை எப்படி கொடுப்போம்னா, வாந்தியை நிறுத்துறதுக்கு முதல்ல வயிற்றுப்போக்கு, வாந்தி பேதி, ஏதாவது 4 காரணம் அதற்கு. ஒன்று இன்டைஜஷன், அடுத்தது இன்ஃபெக்ஷன், அடுத்தது இன்டாலரன்ஸ், அடுத்தது இரிட்டேஷன். இந்த மாதிரி 4 ஐயும் நம்ம விளக்கமா எடுத்து சொல்லுவோம். மெஜாரிட்டி ஆஃப் த வைரஸஸ், டயரியா வைரஸஸ், ரோட்டா வைரஸ்னால. இந்த காரணம், முக்கியமான ஆபத்து என்னன்னா அதுல நீர் இழப்பு, அது ஏற்படாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த ORS அவர்களே மருத்துவரை பார்க்கறதுக்கு முன்னாடி அதை கலக்கி கொடுக்கணும்னு சொல்றது.